பார்க்க போகிறது பஜாஜ் 150 ஸ்ட்ரீட் பைக்கோட நார்மல் சர்வீஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் அவங்க என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்த்துருக்கோம். ஓகே நம்ம இப்போ நாங்கள் பஜாஜ் சர்வீஸ் சென்டருக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ ஆல்ரெடி 2-3 பைக் போட்டிருக்கு. இப்போ எங்களோட பைக்கையும் நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ பைக்கு கழுவ போகிறாங்க. கழுவ போகிறதுக்கு முன்னுக்கு பைக்கில் இருக்க பார்ட்ஸ்கள் எல்லாத்தையுமே கலட்டுறாங்க. பார்ட்ஸ்களை கலட்டினா தான் உள்ளுக்கு இருக்க பாகங்களை வந்து சுத்தமாக கழுவ முடியும். அதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் கலட்டுறாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செயின் தான் நம்மளை 2 பேரோட வச்சு அவ்வளோ வெயிட்டோடையும் வச்சு நம்மளை வேகமாக இழுத்துட்டு போகுது. சீட்டை கலட்ட போகிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன செய்கிறாங்கன்னா மண்ணெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் இருக்க கிரிஸ் மற்றும் ஆயில்களை நீக்கிறதுக்காக தான் அதை செய்கிறாங்க. பைக்கை கழுவுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது கட்டமாக பார்த்தீங்கன்னா கையாலேயே ஒவ்வொரு பாகங்களையும் தேய்ச்சி வடிவாக அழுக்கு போகிற அளவுக்கு சுத்தமாக கழுவிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பைக்கை கடைசி கட்டமாக கழுவிட்டுருக்காங்க. கழுவி முடித்ததுக்கப்புறம் மெக்கானிக் வேலைக்காக பைக் அனுப்பிடுவாங்க. நாங்களும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படா மெக்கானிக் வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குறதுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பைக் ஒரு வழியாக கழுவி முடிச்சாச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க பைக் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துருவோம். இதுதான் கழுவி வச்சுருக்க பைக். அழுக்கு எல்லாம் போயிடுச்சு. இப்போ மெக்கானிக் வேலையை தான் பாக்கி இருக்குது. மெக்கானிக் வேலையை முடித்ததுக்கப்புறம் பைக் எடுத்துகிட்டு வீட்டை ஓட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பைக்கை ஹைட்ராலிக் ஜாக்கில் ஏற்றிட்டாங்க. வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முதல் கட்டமாக என்ன செய்கிறாங்கன்னா இன்ஜின் ஆயிலை மாற்றுறதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பின்பக்க வீலை கழட்டி பிரேக் ஷூ எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்காக பின்பக்க வீலை கழட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கழட்டி முடிஞ்சு போல. இதுதான் பஜாஜ் அவெஞ்சர் 150 ஸ்ட்ரீட் பைக்கோட பிரேக் சிஸ்டம். இதுதான் பிரேக் ஷூ. அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னா கழட்டி வச்சிருக்க பாகங்களை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பிரேக் ஷூவை சுரசுரப்பாக மாற்றுறதுக்காக ஃபுல்லாக தேய்ச்சி வடிவாக க்ளீன் பண்ணுறாங்க. சுரசுரப்பாக மாற்றுறாங்க. பின்பக்க வீலோட வேலைகள் முடிஞ்சனால இப்போ அதை தூக்கி மறுபடியும் போட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் பின்பக்கம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு
முன்பக்க வீலுக்கு போக வேண்டியது தான். அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட செயின் கொஞ்சம் லூஸாக இருக்கனால செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செயினுக்கு கிரேஸை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பின்பக்க வேலைகள் வந்து பாதி முடிஞ்சிருச்சு. இப்போ பிரேக்கை அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி இருக்குது. இப்போ பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு ஏற்ற மாதிரி பிரேக்கை அளவாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருவாங்க. ஒரு வழியாக பின்பக்க வேலைகள் முடிஞ்சனால இப்போ முன்பக்க வீலுக்கு வந்தாச்சு. இப்போ முன்பக்க வீலையும் கழட்டியாச்சு. கழட்டி ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பாகம் தான் நம்ம எவ்வளோ வேகத்தில் போகிறோம், எத்தனை கிலோமீட்டர் போகிறோன்னு பார்க்குறதுக்கு உதவுகிற ஒரு பாகம். முன்பக்க வீலுக்கு கிரீஸ் வச்சு இப்போ மறுபடியும் கூட்ட போகிறாங்க. இப்போ முன்பக்க டிஸ்க் பிரேக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முன்பக்க டிஸ்க் பிரேக்கில் இருக்க பிரேக் ஷூவை மாற்றணுமா இல்லை அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமான்னு பார்த்து செக் பண்ணி அதை க்ளீன் பண்ணி திரும்பவும் அதே மாதிரி பூட்டிடுவாங்க. பிரேக் ஷூவை மாற்ற வேண்டிய எந்த அவசியம் இல்லாதனால மறுபடியும் அதை தேய்ச்சி சுரசுரப்பாக ஆக்கிட்டு க்ளீன் பண்ணி மறுபடியும் போட்டிடுவாங்க. இப்போ முன்பக்க டிஸ்க் பிரேக்கோட வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட ஏர் ஃபில்டரை கழட்டிகிட்டு இருக்காங்க. ஏர் ஃபில்டரை கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டிருக்காங்க. இதுதான் இந்த பைக்கோட ஏர் ஃபில்டர் சிஸ்டம். ஏர் ஃபில்டரை மண்ணெண்ணெயில் போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறாங்க. க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் திரும்பவும் போட்டிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரை அதோட இடத்துல வச்சாச்சு. நீ பாகங்களை பூட்டுறது தான் பாக்கி இருக்குது. அடுத்ததாக என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கோட மோட்டார் கேஸை கழட்டிக்கிட்டு இருக்காரு. செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டார் கேஸ்.
கிரீஸ் வைக்கிறதுக்காக தான் இப்போ எல்லாத்தையும் கழட்டிக்கிட்டு இருக்காரு. கழட்டி முடித்ததுக்கப்புறம் கிரீஸ் வச்சு மறுபடியும் அதை பூட்டிடுவார். பாகங்கள் எல்லாத்துக்குமே கிரீஸ் வச்சுட்டு இப்போ மறுபடியும் பூட்டுறது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கு மாற்ற வேண்டிய இன்ஜின் ஆயிலை ரெடி பண்ணியாச்சு. இந்த பைக் இன்ஜினோட கெப்பாசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு ஏற்ற மாதிரி அளவெடுத்து வச்சு இப்போ அந்த இன்ஜின் ஆயிலை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பைக்கோட முக்கால்வாசியான வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி வெளிப்புற கவர்களையும் சீட்டையும் போட்டுறது தான் பாக்கி இருக்குது. நாங்களும் இப்போ அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட பைக்கோட சீட்டை பூட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைமை மெக்கானிக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்காக அந்த பைக்கை கொண்டு போகிறாரு. இவர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணாமல் எந்த பைக்குமே கஸ்டமர் கைக்கு போய் சேராது. அவர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி முடிச்சிட்டாரு. இப்போ எங்களோட பைக்கில் எந்த ஒரு விலையும் இல்லாதனால இனி இந்த பைக்கை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கு ஃபுல்லாக ஆயிலை ஸ்ப்ரே பண்ணுறாங்க. எதுக்காக ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் இருக்க பாகங்கள் எல்லாமே துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் பைக் பார்க்குறதுக்கு பளபளப்பாக இருக்கிறதுக்காக தான் ஆயிலை பைக்குக்கு ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இந்த விஷயம் எல்லா கரைச்சிலையுமே வழக்கமான ஒரு விஷயம் தான். இப்போ இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. இனி இந்த பைக்கு எந்த மாதிரி இருக்குன்னு வாங்க போய் பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கு வரை சைனிங் ஆஃப் மிஸ்டர் ஷமிந்தா. பாய்.